ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் டிஎஸ்கே மேங்க இன் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, ஒருத்தர் செலிபிரிட்டி பட் ஓபி பேர் இருப்பாங்க 67 எபிசோடாக பார்க்க போகிறோம். சரி வாங்க guys, நம்ம டைம் வேஸ்ட் நம்ம ஸ்டோரிக்குள்ளே போனோமா. போன வீடியோ எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம டார்க் கமாண்டர் இருக்காளே அவள் பார்த்தீங்கன்னா மறுமுறை உயிரோடு வந்துட்டு இருப்பான். நம்ம டீம்மேட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவனை ட்ரெஸ் ஷைப் பண்ணி அவனை ஒரு கிறிஸ்டல் எடுத்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டீம்மேட்ஸ் எல்லாருமே லோவில் போயிருப்பாங்க. ஹீரோட போன வீடியோ முடிஞ்சிருக்கும். இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் அந்த டார்க் கமாண்டர் ட்ரெஸ் ஷைப் பண்ணோடனே முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிட்டி மாதிரி இருக்கும். இந்த சிட்டியை பார்த்தீங்கன்னா இந்த ஷேட் ஐலாண்ட் இருக்குல்ல, இது சென்ட்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த சிட்டியே இருந்திருக்கும். நம்ம டீம்மேட்ஸ் எல்லாருமே இந்த இடத்துக்கு தான் வர வேண்டியதாக இருக்கும். ஆனால் இந்த சிட்டியும் எப்படி இருக்குன்னு சொல்லி ஷாக்காக பார்த்துனுக்குறாங்க. இந்த சிட்டியில் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சம்மடியே இருந்திருக்கும். ரெண்டு லூஃபன் இந்த மாதிரி ஒரு இடத்துல பெரிய சிட்டி கட்டியிருக்காங்கன்னா இந்த சிட்டி எந்த காலத்தில் கட்டதாக இருக்குது, அது மட்டும் இல்லை இந்த மக்கள்லாம் வாழ்ந்துருப்பாங்களே அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்கன்னு அண்டர் கேட்குறான். அது பற்றி எனக்கு தெரியல அண்டார், ஒரு வேலை இது ஏன்ஷியன் காலத்தில் கட்டப்பட்டதாக இருக்குன்னு நம்ம லூஃபன் சொல்கிறான். சரி ஓகேன்னு நம்ம டீம்மேட்ஸ் எல்லாருமே உள்ளே போகிறாங்க. ஏன்னா நம்ம டீம்மேட்ஸ் வரைய வேண்டிய யாரை பார்த்தீங்கன்னா இதானா இந்த யாருமே ஒரு மாதிரி இருக்குது, வெறும் சுருகார் மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்த்துனுக்குறாங்க. நம்ம சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோமா இல்லையானா நம்ம அண்டர் மேப்பில் செக் பண்ணி பார்க்குறோம். கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. ஆனால் இங்கே எந்த டீமன்ஸும் மான்ஸ்டரும் இல்லையே, ஒருவேளை இந்த மேப்பு தப்பாக இருக்குமான்னு நம்ம அண்டர் யோசிச்சு பார்த்துனுக்குறான். லூஃபனுக்கு எதுவும் சென்ஸ் ஆகுது, எல்லாரும் சேஃபாக இருங்க, எனக்கு எதுவும் தப்பாக நடக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி நம்ம சீனியரை பார்க்குறான் பாருங்க. பின்னாடி மிகப்பெரிய ஃபயர் பால் கேஷ் ஆகும் பாருங்க. இது நம்ம லூஃபன் பார்த்துறோம் என்னடா இதுன்னு சொல்லி. சீனியர் சேஃபாக இருங்க, உங்கள் பின்னாடி பாருங்கன்னு சொல்கிறான் பாருங்க. நம்ம சீனியர் டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. அது என்னைய மட்டும் அட்டாக் பண்ணுன்னு நம்ம சீனியர் ஷாக்காக பார்த்துனுக்குறாங்க. நம்ம லூஃபன் சீனியரை சேவ் பண்ணுறதுக்காக முன்னாடி போகிறோம் பாருங்க. அங்கே ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் நடக்குது. என்னடா நம்ம சீனியர் லூஃபன் செத்துட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லகேஸ் நம்ம ஜிஎஃப் இருக்காள் அவள் பார்த்தீங்கன்னா அவளோட எம்எல்ஏ பேரியர் போட்டு நம்ம டீம்மேட்ஸ் எல்லாருமே சேவ் பண்ணியிருக்கா. நம்ம ஜிஎஃப் மட்டும் இல்லை எல்லாரும் செத்துருப்பானுங்க. இது பார்த்து நம்ம லூஃபனுக்கு காண்டேரி ஜிஎஸ்என் வா வழின்னு சமன் பண்ணுவான் பாருங்க. ஜிஎஸ்என் வந்தோடனே பவர் யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு சவுண்டராக வருவா. அங்கே இருக்கிற எல்லா டீமன்ஸும் மான்ஸ்டர்ஸும் அப்படியே வெளியே வரும் பாருங்க. இந்த டீமன்ஸ்னை பார்த்து நம்ம லூஃபனுக்கு தூக்கி வாரி போட்டு போன வாட்டி அந்த டார்க் சோல் இருக்கிற நம்ம லூஃபன் ஃபைட் பண்ணியிருப்பான். ஆனால் இந்த வாட்டி ஈவில் மேஜ் கூட ஃபைட் பண்ண போகிறான். அதுவும் ஒன்றும் இல்லை 2 இல்லை காய்ஸ் மொத்தம் 1000 ஈவில் மேஜ் இருந்துக்கானுங்க. எனக்கு கூட எப்படி நான் சண்டை போட போகிறேன்னு தெரியலன்னு நம்ம லூஃபன் பார்த்துனுக்குறான். சைடில் நம்ம அண்டர்தான் காமிக்கிறாங்க. அவனும் அந்த டீமன்ஸ் கூட ஃபைட் பண்ணிட்டுக்கு முன்னாடி போகிறான். அந்த டைமில் நம்ம ஜிஎஃபி கிட்ட இன்னொரு அந்த எம்எல்ஏ பேசிங் மேலே யூஸ் பண்ணுன்னு சொல்கிறான். இந்த பக்கம் நம்ம லூஃபனை சீனியர் தான் காமிக்கிறாங்க. சீனியருக்கு எது சென்ஸ் ஆகுது, பூமிக்குள்ளேருந்து ஏதோ அதிர்வு மாதிரி மேலே வந்துடுறான்னு நம்ம லூஃபன் கிட்ட சொல்கிறாங்க. ஒரு வேளை பாஸ் லெவல் மான்ஸ்டர் பூமிக்குள்ளே இருக்கான்னு நம்ம சீனியரை கேட்குறாங்க. அதுக்கு நம்ம லூஃபனும் அந்த பாஸ் லெவல் மான்ஸ்டர் பூமிக்குள்ளே தான் இருக்குது சீனியர், அதனால உணரும் போதுன்னு லூஃபனை சொல்கிறான். ஜிஎஸ்என் ஒரு பவர் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பாஸ் லெவல் மான்ஸ்டர் வெளியே வரையன்னு நம்ம லூஃபனும் சொல்கிறான் பாருங்க. ஜிஎஸ்என் ஃபுல் பவர் யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு சவுண்ட் உருவா பாருங்க. கீழே தரேன் அப்படி பேத்துக்குன்னு போகுது. அந்த பூமிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பாஸ் லெவல் மான்ஸ்டர் இருக்குது. அந்த பாஸ் லெவல் மான்ஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஜாக்கி சேனல்லாம் வர கைஸ் இந்த ஷேடோ க்ளோன் மாதிரி, அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த மான்ஸ்டர் இருக்குது. லூஃபன் நம்ம சீக்கிரமாக இந்த ஈவில் மேஜரை வைப் அவுட் பண்ணி ஆகணும், இல்லைனா அந்த பாஸ் லெவல் மான்ஸ்டர் கூட நம்ம ஃபைட் பண்ணிட்டு டஃப்பாக இருக்கணும்னு நம்ம சீனியரை சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு நம்ம அந்த சீனியர் ஃபைட் பண்ணிட்டு கிளம்புறாங்க. நம்ம லூஃபனுக்கு கிளம்புற டைமில் ஜிஎஃபி நம்ம லூஃபனை கூப்பிட்றான். என்னன்னா அங்கே எக்கச்சக்கமான மெமோரியல்லாம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு லெட்டர் மாதிரி இருக்குது. அது என்னடா லெட்டர் புதுசாக இருக்குன்னு சொல்லி லூஃபனும் போய் பார்க்குறான். இது என்ன லெட்டராக இருக்குன்னு சொல்லி நம்ம லூஃபன் ஓப்பன் பண்ணி படிக்கிறான். நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்ட்ராங்கான பொசிஷன் தான் இருக்கணும், அதுக்கு என்னோட வாட்டுகள். நீங்கள் மட்டும் இந்த பாஸ் லெவல் மாஸ்டர் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சில ரிவார்ட்ஸ் தான் கிடைக்கும்னு அந்த லெட்டர்லேயே போட்டிருக்கு. நான் இதுக்கு பார்த்து நம்ம லூஃபனும் சந்தோஷப்படுறேன். நீ நல்ல வேலை பண்ணியிருக்க ஜிஎஃபின்னு நம்ம லூஃபனும் பாராட்டுறான். திடீர்னு நம்ம லூஃபன் பின்னாடி ஒரு எனர்ஜி படி அட்டாக் பண்ணிட்டு வரும் பாருங்க. இது நம்ம லூஃபன் பார்த்துட்டு அவன் ஒரு ஸ்வார் மூலமாக பவர் கெயின் பண்ணிக்கின்னு ஒரு ஸ்லாஷ் பண்ணுற பாருங்க. அந்த எனர்ஜி பால் அப்படி 2 துண்டா போகுது. இது நம்ம சீனியர் பார்த்துடுறேங்க. லூஃபன் லோ லெவலில் இருக்கான், ஆனால் அவனோட ட்ரிபிள் லெவலில் இருக்கிற மான்ஸ்டரை அவன் ஈஸியாக டிஃபீட் பண்ணுறான்னா லூஃபனுக்கிட்ட என்னென்ன சீக்ரெட்ஸ்லாம் இருக்கும்னு தெரியலன்னு நம்ம சீனியர் சொல்கிறாங்க. இந்த சைடு நம்ம அண்டர்ல காமிக்கிறாங்க. அந்த ஒரு ஃபைட் பண்ணுற டைமில் அந்த டிமென்ஷனில் தங்கியிருக்கும் இல்லையா, அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டான். இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பு, நம்ம ஒரு பிளான் போட்டாகணும். லூஃபன் பிளான் பண்ண ஆரம்பிக்கிறான். அண்டர் சீனியர் உங்களோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு அட்டாக் மாதிரி கிரியேட் பண்ணுங்கன்னு நம்ம லூஃபன் சொல்கிறான். இந்த பக்கம் லூஃபன் ஜிஎஃபி மூலமாக அவங்க 2 பேர் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறான். அந்த டைமில் இந்த பக்கம் கோல்டன் டிராகன் காமிக்கிறாங்க. அது ஒரு பவர் யூஸ் பண்ணிங்கன்னு க்ளோன்ஸ் உருவாக்கும் பாருங்க. இப்போ 2 டிராகன் இருக்குது, அப்படியே 4 மாறும் பாருங்க. லூஃபன் இந்த டிராகன்ஸுக்கு பவர் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுறான். எல்லாரும் ரெடியாக இருங்க, அட்டாக் பண்ணுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்கிறான். இந்த பக்கம் நம்ம ஜிஜன் அவனை ஒரு பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுங்கிறான். அந்த பக்கம் கோல்டு டிராகன் அவர் ஒரு பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுங்கிறான். இந்த பக்கம் நம்ம அண்டர்னா அவன் ஒரு ஆமர் மூலமாக சுற்றி அடிச்சுனுங்கிறான். அந்த பக்கம் நம்ம சீனியர்னா அவங்களோட வெப்பன் தூக்கி வீசுவாங்க பாருங்க. முன்னாடி இருக்கிற அந்த மேஜ் தலையை அப்படி செத்துருது. அந்த பக்கம் லூஃபன் ஒரு ஸ்வார் மூலமாக ஸ்லாஷ் பண்ணுங்கிறான். ஒரு வழியாக எல்லா டீமன்ஸும் போட்டு தள்ளி ஆச்சுன்னு பெருமூச்சு விட்டுனுக்கிறான். அந்த டைமில் பூமி பொண்ணுக்குன்னு மேலே ஏதோ வந்து என்னடா வருதுன்னு பார்த்தீங்கன்னா பாஸ் மான்ஸ்டர் தான் மேலே வந்திருக்கு. அதுவும் ஒரு பொசிஷனில் நின்று ஒரு சவுண்டு கொடுக்கும் பாரு. லூஃபன் மேலே இருந்து இருந்தால் பார்த்துனுங்கிறான். இது இருக்குது இது மாதிரி சவுண்டு கொடுக்குற ஒரு வேலை
உதவிக்காக மற்ற ஆளுங்கன்னா கூப்பிடான்னு வச்சுருக்கிற அந்த டைமில் பூமி பொழுதுக்கு மறுபடியும் மான்ஸ்டர்ஸ்னால் மேலே வரும் பாருங்க. ஒரு மான்ஸ்டர் லெவல் பார்த்தீங்கன்னா 85 மேலே இருக்கு. இந்த மான்ஸ்டர்ஸ் பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஷேடோசாமி. இது அதுக்காக ரெண்டு சவுண்ட் இருக்குன்னு நம்ம லோஃபோனுக்கு தெரிஞ்சுக்கணும். நம்ம டீம் எச்சரிக்கை பண்ணான்னு சொல்லி திரும்புறான் பாருங்க. ஆல்ரெடி நம்ம சீனியரும் அண்டரும் அந்த மான்ஸ்டருக்குள்ள ஃபைட் பண்ணிக்கிறாங்க. இது பார்த்து நம்ம லோஃபோனுக்கு ஷாக் ஆகுது. ஜீஸ் ஒன்று அந்த ட்ரெஸ் டைஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுன்னு சொல்கிறான் பாருங்க. இந்த பக்கம் ஜீஃப் ஒன்று அந்த எம்ப்ளாய் நம்ம டீம்மேட்ஸ் மேலே யூஸ் பண்ணுன்னு சொல்கிற அந்த டைமில் அந்த மான்ஸ்டர்ஸ் தான் நம்ம சீனியரை நம்ம அண்டர் அட்டாக் பண்ணுற அந்த டைமில் எம்ப்ளாய் பேரியர் வந்து அவங்களை காப்பாற்றிட்டு இருந்தாலும் டஸ்ட் மிஸ்ட் இல்லைன்னா நம்ம சீனியர் வந்து செத்துருப்பாங்க. இந்த பேரியர் ஒரு இருக்கிற தாக்கு படிக்க முடியும். அதிகமான மான்ஸ்டர் வந்துடும்னா இந்த பேரியர் சுக்கு நூறாக வந்துடும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணியாகணும்னு லூஃபோனை ஏற்றுனுக்கிற அந்த டைமில் அப்புறம் ஒரு விஷயத்தை பார்க்குறேன். என்னன்னா அந்த மான்ஸ்டர்ஸுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர் மாதிரி இருக்குது. அதான் பாஸ் லெவல் மான்ஸ்டர் போல். அப்புறம் இந்த பாஸ் மான்ஸ்டரை க்ளோஸ்அப்பில் காமிக்கிறாங்க. என்னென்னா அது ஒரு ஈவில் ட்ராகன். இது பார்த்து நம்ம டீம்மேட்ஸ்னால் ஷாக் ஆகுறாங்க. நம்ம அண்டர்னா தூக்கி ஓடி போகுது என்னடா இதுன்னு. ஈவில் ட்ராகன் இது எப்படி நம்மளால் சமாளிக்க முடியும்னு நம்ம அண்டர் ஏற்றுனுக்கிறான். நம்ம லூஃபன் ஷாக் ஆகான்னு பார்த்தீங்கன்னா சிரிக்கிறான். ஏன்னா ஆல்ரெடி நம்ம லூஃபன் ஒரு ட்ராகன் சைக்கோ. எந்த ட்ராகன் பார்த்தாலும் இது என்ன ஒரு பெட்டை ஆக்காமல் வர மாட்டேன்னு சொல்கிற ஆள். அவருக்கு முன்னாடி ஒரு ஈவில் ட்ராகனே வந்து நிற்குது. இதை கண்டிப்பாக என்ன ஒரு பெட்டை டைம் பண்ணுவோன்னு நம்ம லூஃபன் முடிவு பண்ணிடுறான். அந்த ட்ராகன் ஒரு நாளும் என்ன ஆக போகிறது இல்லை. சரி வாங்க கரை கண்டினியூ பண்ணான். லூஃபன் அவன் ஒரு பவர் மூலமாக தண்டர் ட்ராகன் சமன் பண்ணுறான். ஜேஃபி நீ பேரியர் போட்டு நம்ம டீம்மேட்ஸ்னா ப்ரொடெக்ட் பண்ணு. அதுவும் நீ நார்மலாக உருவாக்கிறதோட 10 டைம்ஸ் ஸ்ட்ராங் பண்ணி அந்த பேரியர் உருவாக்குன்னு சொல்கிறான். ஜேஃபி அந்த மாதிரி பேரியர் உருவாக்குற அந்த பேரியர் பார்த்தீங்கன்னா மின்னது பல மடங்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. லூஃபனு தண்டர் ட்ராகனும் ஜிஎஸ்எனும் கூப்பிட்டிங்கன்னா அந்த ஈவல் ட்ராகன் கிட்ட அட்டாக் பண்ணிட்டு போயினுக்கிறான். ஜிஹெச்என் உங்கள் ஒரு ஃபுல் பவர் யூஸ் பண்ணிங்க ஈவல் ட்ராகன் மேலே ஒரு அட்டாக் யூஸ் பண்ணுங்கன்னு நம்ம லூஃபன் சொல்கிறான். அந்த டைமில் 2 ட்ராகனும் ஃபுல் பவர் யூஸ் பண்ணிங்க அந்த ஈவல் ட்ராகன் மேலே ஒரு அட்டாக் பண்ணுறாங்க. ஈவல் ட்ராகனால் அந்த அட்டாக்கை தாங்கவே முடியல. இது என்ன விதமான பவர் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, இது என்னால் ஏற்றுக்க முடியல. என்னோட லைஃப் அப்படிங்கிற முடிய போகிறா இல்லை நான் அதுக்கு விரும்பமாட்டேன்னு அந்த ட்ராகனை கட்டிங்கன்னா அவரோட பவர் யூஸ் பண்ணிங்கன்னு அந்த வர அட்டாக்கு டர்த்து நான் முயற்சி பண்ணிட்டானா அந்த ட்ராகன் ஒரு அட்டாக் கீச்சிங்கன்னு ஒரு அட்டாக் வந்து பாருங்க. என்னன்னா நம்ம லூஃபண்டாக ஒரு ஸ்வார் மூலமாக அட்டாக் பண்ணியிருக்கான். இதோட இந்த வீடியோ முடியுது கைஸ். உங்கள் எல்லோரும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ்.